ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக மட்டும் கிடையாது, ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுக்கிர பகவானுடைய நாள், சுக்கிரவாரம் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசி மகர லக்னத்தில் தான் மே மாதம் பிறக்கப்படுது. ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். தீராத திருமண தடைகளெல்லாம் இந்த மாதத்தில் தீரப்போகுது. தாய்மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, அல்லது தாய்மாமா பையனை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதம் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருந்து திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். தாய்மாம உறவு முறை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், தாய்மாமனுக்கு எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் மீண்டும் பேசுகிறதுக்கு முயற்சித்தால் அந்த சங்கடங்கள் எல்லாம் சூரியனை கண்ட தவிடு பிடிங்க, அதாவது சூரியனை கண்ட பனித்துளி போல விலகிட்டோம். அது மட்டும் இல்லை, 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது. இந்த நேரம் நமக்கு நல்ல நேரம். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் இல்லை செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மதமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் கமிட்மெண்ட்டுக்காக தேவைகளுக்காக இந்த வேலையில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்குதானே செய்கிறீங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நாள் ஃபுல்லாக வெளியே தான் இருக்கிறேனுங்க, வீட்டுக்கு ஏண்டா போகிறோம் எதுக்குடா போகிறோன்ற மனநிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். என்னதான் நான் வேலை செய்தாலும் எல்லாரும் 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், ஆனால் நல்ல பேர் இல்லை சார். செய்யாத தப்புக்கெல்லாம் செஞ்சேன்ற பேர் வருது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்க, செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்றது இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உணர்த்தும். அதே மாதிரி அனுபவம் கொடுக்குற மாதிரி ஒரு பாடத்தை யாராலையும் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. யாரை நம்பியிருக்கணும், யாரை நம்பியிருக்கக்கூடாது, எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, பலவிதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து தான் இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த அனுபவமே போதுமானது வரக்கூடிய மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளை முன்னுக்கு தள்ளுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் குரு இந்த மாதம் மட்டும்தான் 2வது பாவகத்தில் இருக்க போகிறார். அப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதியை ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சிருவார், 3வது பாவகத்துக்கு போயிடுவார். அப்போ குரு பகவான் 2வது பாவகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் காளியம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் இந்திரன் அவதரித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் சரியாக போயிடும். பிரிஞ்சு போன தம்பதிகளை கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. 2வது பாவகத்தில் குரு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியில்
தனஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் கரெக்டாக 20ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசிக்கு வந்துடுவார். தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போது தனஸ்தானாதிபதியுடைய சூழல், தனகாரகனுடைய சூழல் ரொம்ப நிறைவாக இருக்கும். அதே மாதிரி 13 தேதிக்கு மேலே, இந்த மே மாதம் 13 தேதிக்கு மேலே சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஒரே பாவகத்தில். அப்போ தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகம். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்குது. சுக்கிரனும் குருவும், சுக்கிரனும் புதனும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுக்குவாங்க. புதனுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுக்குவாங்க. இது எல்லாமே நம்ம பிரமாதமான ஒரு நேரமாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு 10 காசு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் 100 ரூபாய் வாழ்க்கை வாழுவீங்க. இந்த பிரபஞ்சம் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் ஏற்படுத்தும். கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரிஷப ராசிக்கு 2வது பாவகத்தில் ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் வரும் பொழுது குருவும் சுக்கிரன் ஒரே பாவகத்தில். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ரிஷபத்துக்கு வரும் பொழுது, மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரும் பொழுது, அப்போது புதனாதித்ய யோகம் ஏற்படும். புதனும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. சுக்கிரனும் குருவும் 2வது பாவகத்தில். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா, இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்கள மேலே இருக்காங்க. இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, 2000 பேருக்கு மேலே இவர் இருக்கிறாரு வேலை கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த சந்தர்ப்பத்தை தான் இந்த மே மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சாதித்து சொல்லுங்கள். ஏன்னா ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்யக்கூடிய செயல், சாதிக்கிறது அப்படி கிடையாது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள். 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். 6வது பாவகத்தில் சந்திரன் இருக்கிறார். மன ரீதியாக ஏற்படக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகளாக இருக்கட்டும், குரு பகவானுடைய பார்வைப்படுவதால் சூரியனை கண்ட பனிதுளி போல விலகப் போகுது. அதே மாதிரி 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு நல்லதாக போச்சு. ரிஷபராசியில் பிறந்தவங்க சொந்தமாக ஒரு வீடு வாசல் என்னால் உருவாக்க முடியலையே என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு மனம் உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னடா இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா? 100% நடக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மாதம் இறுதியில் 1 வாரத்தில் 10 வாரத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் மனசார ஏற்றுக்கிறேனுங்க. ஆனால் முயற்சி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா கிரக அமைப்புகள் நமக்கு அந்த கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த பலனை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் கூட 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அப்போது சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேருவீங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்குள்ளார மீண்டும் ஒரு நட்பு உருவாகி மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழல் ஏற்படும். நாகதோஷம் இருந்தது, தாரதோஷம் இருந்தது, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, என்னவாக இருந்தாலும் இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் அந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். மன வாழ்க்கை நடந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 344 டிகிரியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு நிறைவாக இருக்குது.
இந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளை செல்வம் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கான நேர காலங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அனுபவித்து சொல்லுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மே மாதம்ன்றது பொன்னான ஒரு மாதமாகவும் பொன்னான நாட்களாகவும் இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.